சர்வ சாதாரணமாக நீருக்குள் வாளியை மூழ்க வைத்து எடுப்பதைப் போல நெருப்புக்குள் விக்கிரந்தனை மூழ்கச் செய்த வீரர்கள் பிறகு இரும்பு சங்கிலியை மேலே இழுத்தனர். தலைப்பகுதி தொடங்கி உடல் முழுவதும் நெருப்பு பற்றியதால் துடி துடித்த விக்கிரந்தன் உடல் கருகியது. சில நாழிகை பொழுதுகள் கழிந்த பிறகே கருகி கிடந்த விக்கிரந்தன் காலை பிடித்திருந்த இரும்பு சங்கிலியை நீக்கிவிட்டு அவனது உடலை கெட்டியான போர்வையால் போர்த்தினர். அந்த உடலை தூக்கி கொண்டு போய் தண்டனை கூடத்திற்கு வெளியே நின்றிருந்த புரவி வண்டியில் ஏற்றினர். புரவி வண்டி விக்கிரந்தன் வீட்டை நோக்கி விரைந்தது. விக்கிரந்தன் உடலை சுமந்து வந்த புரவி வண்டி அவனது வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது. சாத்தி இருந்த கதவை உடைத்த சாளுக்கிய வீரர்கள் அவனது உடலை தூக்கி உள்ளே வீசி எறிந்துவிட்டு புரவி வண்டியில் ஏறி மீண்டும் அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றனர். புரவி வண்டி சென்றதுமே வீட்டுக்குள் நுழைந்த காலாந்தகனும் கயல்வெளியும் வீட்டிற்குள் சென்று அவள் சற்று நேரத்திற்கு